எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போவாரு, அதனால நானும் போவேன் அப்படின்னு. இதே மாதிரி ஃபாலோ பண்ண எவ்வளவோ பேர் வீணா போயிருக்காங்க தெரியுமா? எம்ஜிஆர் இந்த சேர்ல தானே உட்கார்ந்து எங்க அப்பா மேக்கப் போட்டாருன்னு எம்ஜிஆருக்கு அன்பே வாழ. அதனால நீங்களும் எம்ஜிஆர் ஆயிரலான்ட்டு அந்த சேர்ல நான் உட்கார்ந்தாக்க எம்ஜிஆர் ஆயிர முடியுமா? வடிவேல் மாதிரி மதுரையில இருந்து கரும்பு லாரியில ஏறி வந்தா வடிவேல் மாதிரி மிகப்பெரிய நடிகர் ஆயிரலாம்னு நிறைய பேர் வடிவேல் மாதிரி கரும்பு லாரியில ஏறி வந்து வழியிலேயே அடிபட்டு செத்து போனான். கரும்பு லாரியில் ஏறி வருவதால் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைப்பதில்லை. அண்மையில் இறந்து போன என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று அண்மையில் இறந்து போன இயக்குனர் இமயம் பாரதி ராஜா திருவல்லிக்கேணியில ஒரு மிகப்பெரிய ரிசார்ட்ல ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருந்தார். அந்த ரூம்ல தான் இசைஞானி இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன் எல்லாரும் கஞ்சிக்கு இல்லாம தங்கி இருந்த அறை அது. அந்த அறையில தங்கினா நம்மளும் பாரதி ராஜா மாதிரியே வந்துடலாம்னு நிறைய பேர் போய் தங்கி இன்னைக்கு மெரினா பீச்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கான். மூகாம்பிகை கோயிலுக்கு போனால் நீ எம்ஜிஆர் ஆகிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்றேன், ஜோதிடத்தை நீங்கள் நம்பி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஜோதிடத்தாலேயே நீங்கள் வீணா போவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தின் மூலம் நான் அவருக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.